ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு நட்ஸ் சிக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ நட்ஸ், கொஞ்சமாக பொரிகல்ல இதெல்லாம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் கப் இருக்கும். அதே மெஷர்மெண்ட்டில் ஹாஃப் கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மெல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் டஸ்ட் இருந்தாலும் வந்துடும். அதுக்கப்புறமா பாகு வந்து செக் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 5 to 8 minutes நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லா வந்து பாகு ரெடி ஆயிரும். அதுக்கு நடுவில் எடுத்து வச்சுக்க நட்ஸை வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சாக இருக்கும். இந்த மாதிரி பாகு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பாகை வந்து சேர்த்து நம்ம இப்படி கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது கரையாமல் நல்லா ஒரு பால் டெக்ஸ்சரில் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைனா டக்குன்னு வந்து கருகிற ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து தட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு அப்படின்னா பாகு ரெடி ஆயிடுச்சுன்ட்டு அர்த்தம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாகில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு ஆடுறக்குள்ளேயுமே இன்னொரு பிளேட்டில் நெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு டக்குன்னு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எனக்கு வந்து குட்டி குட்டி பீஸஸாக இருந்தாலே ஓகே. அதனால நான் ஃப்ளாட்டன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான நட்ஸ் சிக்கி ரெடி. ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.